சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஸோ WH அதாவது டபிள்யூவோடைய கொஷின்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் யா 9 ஃப்ராகர் அதாவது எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ்லாம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். இப்போ வந்து நம்மளுக்கு W ஃப்ராகர் அதாவது ஓ, வெஹர், வேர், ஒன், வி, வஹும், வஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கொஷின் W டைப்பில் W ஸ்டார்ட் ஆகிற வேர்டில் கொஷின் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்கணும், செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கணும், மூணாவதாக என்ன இருக்கணும் அப்படின்னு லைனாக எந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ W ஃப்ராகர். ஓகே, இதில் ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டாப்பிக்காவது உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஓனா வேர்னு அர்த்தம். ஸோ எங்கே நீ வாழ்ந்துட்டுருக்க, ஸோ ஓனன் சி, ஓனன் சி. ஸோ எப்பயுமே நம்ம டபிள்யூ வார்த்தை வர ஒரு கொஷினை ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் எப்பயுமே கொஷின் வேர்டு தான் இருக்கணும். ஓ, வேர், வஹும், ஒன். ஸோ இந்த மாதிரி கொஷின் வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற கொஷின் வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அந்த கொஷின் வார்த்தை தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ கொஷின் வார்த்தை தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கணும் W. ரெண்டாவதாக என்ன இருக்கணும்னா வேர்ப் இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவதாக வியர்பன். ஸோ செகண்ட் பொசிஷனில் வேர்ப் இருக்கணும். அந்த வேர்ப் வந்து கான்ஜுகேட் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த கான்ஜுகேட் வந்து இந்த வேர்பு பக்கத்தில் நம்ம யாரை கொஷின் கேட்க போகிறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். டூவை கேட்கறது இருந்தால் மக்ஸ்டு, ஸோ ஓன்ஸ்டு. ஓகேவா, இப்போ நம்ம ஓனன் தானே பார்த்துட்ருக்கோம். இந்த ஓனோடைய கான்ஜுகேஷன் வந்து ஓனு, ஓன்ஸ்ட், ஓன்ட், ஓனன், ஓன்ட், ஓனன். ஸோ இதுதான் ஓனோடைய கான்ஜுகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேர்பை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்ம W டைப்பு கொஷின்னு, ரெண்டாவதாக வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ண வேர்பு செகண்ட் பொசிஷன், மூணாவது சப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மில் தான் நம்ம கொஷினை கேட்கணும் எப்பவுமே. ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிளில் வேர் டு யூ லைவ். ஓகே, ஓனன் சி. ஸோ ஜீன்றது நீங்கள் அப்படின்னு ஒரு ப்ளூரல், அதாவது ஒரு ஃபார்மல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓனன் ஜி. ஸோ ஈஷ் ஓன இன் பெர்லின், ஐ ஆம் லிவிங் இன் பெர்லின். ஓகே, ஸோ ஈஷ் ஓன, அந்த ஓனன்றது இஷ்ன்றதுனால ஓன. ஓகே, இங்கே யாரை கேட்குறோன்றது, இங்கே ஜி வந்து அதாவது ஒரு ஒரு டைரக்டாக செகண்ட் பர்சன் வந்து ஒரு மரியாதையோட டூக்கு ஃபார்முலாக என்ன யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டரில் எஸ் போட்டு ஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஜிக்கு கான்ஜுகேஷன் ஓனை என்ன வரும்னா ஓனன் வரும். அப்போ ஓனன் ஜி. இதுவே அதே டூவை நீ எங்கே வாழற அப்படின்னு கேட்டாக்கா, நீ அதாவது ஃபார்முலா இல்லாமல் ஒரு செகண்ட் பர்சனை கேட்கும்போது டூ யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன, டூக்கான கான்ஜுகேஷன் வந்து என்னன்னா ஓனனுக்கு ஓன்ஸ், ஓன்ஸ் டூ அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் W வார்த்தை வர கொஷின் வேர்டு, செகண்ட் பொசிஷனில் வேர்பு கான்ஜுகேட் பண்ணி இருக்கணும், தேர்ட் பொசிஷனில் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் அப்ஜெக்ட்லாம் வரும். என்ன ஏதாவது அப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுறது லாஸ்ட்டு வரும். ஓகே, இந்த மூணு தான் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஓ இஸ் லூகாஸ். வேர் இஸ் லூகாஸ்? லூகாஸ் எங்கே? ஓ இஸ் லூகாஸ். லூகாஸ் இஸ் ஜூ ஹவுஸ். ஸோ லூகாஸ் வீட்டில் இருக்காரு. ஸோ ஜூ ஹவுஸ். ஓ இஸ் மைன் லேப்டாப். ஓ இஸ் மைன் லேப்டாப். இது வந்து ப்ரொனோன் வந்து இது என்ன ப்ரொனோன் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, பொசசிவ் ப்ரொனோன். மைன், மைன, மைனன், மைனம், மைனர். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொஷனில் ஓ இஸ் லூகாஸ். வேர் இஸ் லூகாஸ்? லூகாஸ் எங்கே இருக்காரு?
ஓகே, லூகாஸ் இஸ்ட் அட் ஹோம். லூகாஸ் இஸ்ட் ஜூ ஹவுஸ். அவர் வீட்டில் இருக்கார். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் வேர்பு, ஓகே, கொஷினோடைய வார்த்தை, ரெண்டாவது வந்து வேர்பு கான்ஜுகேட் பண்ணியிருக்கு, மூணாவது சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் பர்சன் பேரில் இருக்கிறதுனால ஹீ ஷி இட்டு பேர், இதுக்கு எல்லாமே இஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, இஷ்ஷுக்கு பின்னு யூஸ் பண்ணணும், டூக்கு பிஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அப்புறம் சிண்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பின்னோடைய ஃபார்முக்கு கான்ஜுகேஷன். யார் சப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னோடைய வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணும். லூகாஸ்ன்றது வந்து தேர்ட் பர்சன், அதனால இஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓ ஈஸ்ட் லூகாஸ். நெக்ஸ்ட், ஓ ஈஸ்ட் பெர்லின். பெர்லின் எங்கே இருக்குது? ஸோ பெர்லின் ஈஸ்ட் இன் டாய்ச்லாண்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓஹர். ஓஹர், ஓஹர், ஓஹின் ரெண்டு இருக்குது. ஓஹர்னா வந்து ஃப்ரம் வேர், எங்கேருந்து வஹர். ஸோ ஓஹர் கோமன் ஜி. ஓகே, ஃப்ரம் வேர் டு யூ கம். இஷ் கோம ஹவுஸ் இண்டின். இஷ் ஓஹர் அதாவது இஷ் கோம ஹவுஸ் இண்டின், இஷ் கோம ஹவுஸ் டாய்ச்லாண்ட். ஸோ நான் டாய்ச்லாண்ட்லேருந்து வரேன், நான் இந்தியாவிலேருந்து வரேன். ஸோ எங்கே இருந்து வர, அந்த வர்றதுக்கு தான் வந்து ஓஹர். ஒஹின்னா எங்கே போகிற நீ. ஒஹின் கேஸ் டூ, கேஏன்னு போட்டாக்க போகிறது. அப்போது ஒஹின் யூஸ் பண்ணணும். ஓஹர் இஆர் எப்போ யூஸ் பண்ணணும்னா கம்முக்கு யூஸ் பண்ணணும். ஓஹர் எங்கே இருந்து வரன்றதுக்கு. அப்போ ஓஹர் கோமன்சி. ஸோ ஃப்ரம் வேர் டு யூ கம். ஓஹர் லேர்ன்ட் ஜி டாய்ஷ். ஸோ ஜெர்மனி எங்கே லேர்ன் பண்ணீங்க? ஓகே, இஷ் லேர்ன் டாய்ஷ் ஹவுஸ். ஸோ இஷ் லேர்ன் டாய்ஷ் என்ன எதுலையாவது இன்ஸ்டிடியூட் நேம். ஓகே, ஸோ இதோடைய ஃபார்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. கொஷின் வேர்பு, கொஷினுடைய வார்த்தை, வேர்பு, சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வெர். வெர்னா ஹூன்னு அர்த்தம். வெர் இஸ் இன் சி, ஹூ ஆர் யூ. வெர் பிஸ் டு, ஹூ ஆர் யூ. வெர் இஸ் டைன் ப்ரூதர். ஓகே, வேர் இஸ் ஹூ இஸ் யுவர் பிரதர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேர். வேர்னா ஹூ. ஸோ வேர் இஸ் இன் சி, ஹூ ஆர் யூ. ஸோ ஒன் கே இன் ஜி. ஒன்னா எப்போ, வென். ஒன் கே இன் ஜி, வென் டு யூ கம். ஓகே, ஒன் கோமன் சி, வென் டு யூ கம். ஒன் இஸ் தஸ் அக்டோபர் ஃபெஸ்ட். வென் இஸ் த அக்டோபர் ஃபெஸ்ட். ஸோ வீன்றது ஹவ். வி ஹைசன் ஜி. ஸோ வி இஸ் தஸ் வெட்டர். ஹவ் இஸ் த வெதர். ஓகே, ஸோ எப்பயுமே எல்லா கொஷின்ஸுமே என்னென்ன கொஷின்ஸ் வேர்டோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டை எல்லாம் மெமரி பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி அப்படியே கொஷின் கேட்கணும். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் சில்ட்ரன்ஸையோ இல்லை உங்களுக்குள்ளேயோ நீங்கள் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வின்றது ஹவ். வி ஹைசன் சி. வி கேஸ்ட் இஸ். ஸோ வி ஈஸ்ட் தஸ் பெட்டர். ஸோ வீனா ஹவுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வரும். ஸோ வரும் lernen Sie Deutsch. So why do you learn Deutsch? German. So வரும் kochen Sie. So why do you cook? ஸோ வரும்ன்றது வரும்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சில சிட்டிஸில் வந்து ஜெர்மனில் ஒரு சில சிட்டி வஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர் வந்து நம்ம இந்தியன் பேசுகிற மாடல்லையே இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியரிங் மட்டும் வஹும் அப்படின்ற மாதிரி தான் ஹியரிங்லாம் நீங்கள் கேட்பீங்க. மூவிஸ் சீரியல்ஸ் பார்க்குறது இருந்தாலும் ஆர் வந்து வரும்லாம் சொல்ல மாட்டாங்க, வஹும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வாஸ். வாஸ் இஸ் தஸ். வாட் இஸ் தஸ். ஸோ வாஸ் ஜேஎன்சி. ஸோ என்ன பார்க்குற. வாஸ் எசன்சி, என்ன சாப்பிட்ட. ஸோ என்ன சாப்பிட்ற அப்படின்ட்டு. ஓகேவா? இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கரண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ஸோ ஒன், வென். ஸோ வாஸ், வாட். ஓகே, ஓ, வேர். வேர்னா ஹோ. ஒஹின்னா வேர் டு. ஓகே, ஒஹின் ஃபாரன் சி. எங்கே நீ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க. ஒஹின் ஃபாரன் சி. போகிறது எல்லாமே வந்து ஒஹின். ஓகே, வர்றது வந்து ஓஹர்.
ஒஹின்லாம் எங்கே போகிற டு. ஓகே, ஒஹின் ஃபாரன் சி, ஒஹின் கேஎன் சி இன் தர் ஃப்ரைசைட், ஒஹின் ஃபேஸ் டு ஆபெண்ட், ஒஹின் கேஎன் சி சம்திங் சம்திங். ஸோ ஒஹின்றது போகிறது, ஒஹர்ன்றது வர்றது. ஓகே, ஸோ வெல்ச்சர்னா விச்சு. இந்த வெல்ச்சர் வந்து நம்ம பக்கத்தில் என்ன நவுன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு என்ன ஆர்டிக்கலோ அதோடது மாறும். வெல்ச்சர், வெல்ச்சஸ், வெல்ச்சன், வெல்ச்சம், வெல்ச்சர் அந்த மாதிரி மாறும். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு டேபிளில் தே ஆர் தி தஸ், அதாவது தே ஆர் தென் தெம் இது மஸ்குலினுக்கு, தி தி தேர் ஃபெமினினுக்கு, தஸ் தஸ் தெம் நியூட்ரலுக்கு, ப்ளூரலுக்கு தி தி தெம். ஓகே, இப்போ ஹாபீஸ்ன்றது ப்ளூரல். ஓகேவா, தி ஹாபி. அப்போ என்ன வரும், தி ஹாபின்றது வெல்ச்சே அப்படி இ மட்டும் தான் நம்மளை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போது என்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விச்ன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ வெல்ச்சர், வெல்ச்சன், வெல்ச்சம், வெல்ச்சர், 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 வெல்ச்சஸ், வெல்ச்சஸ், வெல்ச்சம், வெல்ச்சர், வெல்ச்சர், வெல்ச்சன். ஸோ இது எல்லாம் அந்த டேபிள்ஸை வச்சு, அந்த ஆர்டிகல்ஸ் வச்சு வந்து இந்த விச் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ வெல்ச்சன் ஸ்ப்ராக் ஹோர்ஸ் மஹன்சி. ஸோ விச் லாங்குவேஜ் யூ ஆர் டூயிங். ஓகேவா, ஸோ ஸ்ப்ராக் ஹோர்ஸ் வெல்ச்சன்றது தேர் ஸ்பாக் ஹோர்ஸ். அப்போது இது அக்யூசிட்டின்றதுனால வெல்ச்சன் ஃப்ராக் ஹோர்ஸ் மஹன்சி. ஓகே, வெல்ச்சர் ஹவுஸ் கார்பன் மஹன்சி இன் பியூரோ. ஸோ ஹவுஸ் கார்பன்ன்றது ப்ளூரல், தி ஹவுஸ் கார்பன், அதான் வெல்ச்சர் ஹவுஸ் கார்பன். ஓகே, ஒஹர்ன்றது எங்கேருந்து வர, ஸோ ஒஹர் கோம்ஸ் டு. ஒஹின்றது போகிறது. வி ஃபீல், வீல் அங்கே, வி ஆஃப்ட், இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் இருக்குது. வி ஃபீல்னா ஹவு மெனி, வி ஃபீல் ஜீன்ஸ் ஹேபன்சி, ஹவு மெனி ஜீன்ஸ் டு யூ ஹாவ். ஸோ வி ஃபீல் கிண்டர் ஹேபன்சி, ஹவு மெனி கிட்ஸ் யூ ஹாவ். வி ஃபீல் ஹொஃபர் நேமன் ஜி மீட் வென் ஜி ரைசன். எத்தனை சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே வந்து வீல வரும். அந்த லிஸ்ட்டு நான் காமிக்கிறேன். வீல் அங்கே, வி ஆஃப்டு, ஸோ வி ஆஃப்டு ஹவு ஆஃபன், ஸோ வி ஆஃப்டு அபன்சி ஃப்ரைசைட், வி ஆஃப்டு பெசுகன்சி இயர் அ ஃபேமிலி, வி ஆஃப்டு ஸ்பீடன்சி ஃபுட்பால். ஸோ இது எல்லாமே வி வைட்டர் ஹவு ஃபார், வி வைட்டர் இஸ் த கார்டன் ஃபார்ம் இயர் ஒன்று. உங்கள் வீட்டிலேருந்து கார்டனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஹவு ஃபார் எவ்வளோ தூரன்றது தான் வி வைட்டர். ஸோ வி வைட்டர் வந்து வி வைட்டர் இஸ் டு இயர் அ ஹவுஸ் ஃபோன் ஹியர், இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம். ஸோ ஹவு ஃபார் அதுதான். ஓகேவா, வி வைட்டர். ஓகே, இதுதான் வந்து நம்ம கொஷின்ஸோடைய லிஸ்ட்டு. ஸோ இந்த கொஷின் லிஸ்ட்டில் எப்படி நம்ம கொஷின்ஸோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு மெமரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.